வணக்கம். இந்த வீடியோட 30% கூடுதல் மாத ஓய்வூதியம் கணக்கீடு தமிழ்நாடு அரசு பென்ஷனர்களுக்கு ஜாக்பாட் அறிவிப்பு சார்ந்து விவரங்களை பார்ப்போம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசு நிதித்துறை வெளியிட்ட அரசாணை எண் 313 தேதி 25/10/2017 படி வயது முதிர்ந்த ஓய்வூதியர்களுக்கு கூடுதல் ஓய்வூதியம் வழங்கும் திட்டம் அமலில் உள்ளன. இத்திட்டம் நோக்கம் என்னவென்றால், வயது அதிகரிக்கும் நிலையில் மருத்துவ செலவுகள் மற்றும் அத்தியாவசிய தேவைகள் உயர்ந்து வரும் நிலையில் ஓய்வூதியர்களுக்கு பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்வதாகும். பல ஓய்வூதியர்கள் இந்த கூடுதல் தொகை வழங்கப்படும் வயது விவரங்களை முழுமையாக அறியாமல் இருப்பதால் அரசு நிர்ணயித்துள்ள விதிமுறைகள் குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அரசாணையின்படி ஓய்வூதியர் 80 வயது நிறைவடைந்த பின்பு அவருக்கு வழங்கப்படும் அடிப்படை ஓய்வூதியத்தில் கூடுதல் சதவீத உயர்வு வழங்கப்படும். 80 வயது நிறைவடைந்த ஓய்வூதியர் 81 முதல் 85 வயது வரை 20% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவார். அதற்கு பின்பு 85 வயது நிறைவடைந்தவர்களுக்கு 86 வயது முதல் 90 வயது வரை 30% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். அதனைத் தொடர்ந்து 90 வயது நிறைவடைந்த ஓய்வூதியருக்கு 91 வயது முதல் 95 வயது வரை 40% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். 95 வயது நிறைவடைந்த பின்பு 96 வயது முதல் 100 வயது வரையில் 50% கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும். மேலும் 100 வயது நிறைவடைந்த ஓய்வூதியருக்கு 101வது வயதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் 100% கூடுதல் ஓய்வூதியம் பெறுவதற்கு தகுதி பெறுகிறார். இந்த உயர்வுகள் ஓய்வூதியர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் முதிய வயதில் பொருளாதார சுமையை குறைக்கவும் முக்கிய பங்காற்றுகின்றன. இந்த கூடுதல் ஓய்வூதிய உயர்வுகள் தானாகவே வழங்கப்படுவதால் ஓய்வூதியர்கள் தங்களின் வயது பதிவுகள் மற்றும் ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை மட்டும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். குறிப்பாக பிறந்த தேதி, ஓய்வூதிய கணக்கு விவரம், அடையாள ஆவணங்கள் சரியாக இருந்தால் மட்டுமே இந்த சலுகை தடையின்றி கிடைக்கும். வயது முதிர்வுடன் மருத்துவ செலவுகள், வாழ்க்கை செலவுகள் மற்றும் தினசரி தேவைகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த கூடுதல் ஓய்வூதியம் பல மூத்த குடிமக்களுக்கு பெரும் ஆதரவாக அமைகிறது. தமிழக அரசு வழங்கும் இந்த திட்டம் ஓய்வூதியர்களின் நலனை பாதுகாக்கும் முக்கியமான சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த கூடுதல் ஓய்வூதிய கணக்கீடு சார்ந்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.